இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கலித் ரஹ்மான் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஆலப்புழா ஜிம்கானா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆலப்புழா ஜிம்கானா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் +2 முடிச்சுட்டு அடுத்து எந்த காலேஜில் சேரலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு சிலிம் பண்ணிடுறான். அதனால் அந்த பொண்ணுக்கு வேண்டிய ஒரு பையன் வந்து, இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சுட்டு போகிறான். இந்த சமயத்தில் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரு மோட்டத்தனமான ஒரு பையன் வர்றான். ஏய், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொன்ன உடனே, யாரா அவன், காட்டுறான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டும் கிளம்பி போகிறானுங்க. போனால் அந்த பையன் ஒரு இடத்துல இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு, என்ன என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து மிரட்டினாம, என்ன சமாச்சாரம், இப்போ நான் வந்திருக்கேன், என்ன பண்ண போகிறேன், செய் பார்க்கலாம் அப்படின்ன உடனே அவன் ஓங்கி ஒரு குத்துறான். இவன் கீழே விழுந்துடுறான். அப்புறம் தான் தெரியுது வந்தவன் ஒரு பெரிய பாக்ஸரு. இப்போது ஹீரோவுக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போனால் நல்ல காலேஜில் நல்ல சீட் வாங்கிடலாம், அந்த ஸ்போர்ட்ஸாக நம்ம பாக்ஸிங்கை தேர்ந்தெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பில் போய் சேர்றாங்க. அதுதான் ஆலப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற கிளப்பு. அதில் சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் முக்கியமான இடத்த பிடிச்சாங்களா, என்ன வாய்ப்பு கிடச்சிது அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஆரம்பமெல்லாம் ரொம்பவே நல்லாவே இருந்தது. படத்துக்கு ஒரு குறிக்கோள் இருந்துச்சு, அதை நோக்கி கதை நகர்ந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இந்த பசங்க பாக்ஸிங் கிளப்பில் சேர்ந்து பாக்ஸிங்காக எவ்வளோ பாடுபட்டாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன தடைகள் வந்துச்சு, அந்த தடைகளை மீறி போனாங்களா, அவங்களுக்கு எதிர்ப்பு என்னவெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தில் இல்லவே இல்லை. இவங்க பாக்ஸிங் கிளப்பில் சேர்ந்தாங்க, அதுக்கப்புறம் போய் பாக்ஸிங் போட்டாங்க, இவ்வளோ தான் இருக்குது. இதில் எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடுச்சு. எடுத்த விதம்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க, பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. இடையில வழக்கமான ஒரு சின்ன சின்ன ஜோக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இயல்பை மீறி எதுவுமே பண்ணல. இருந்தாலும் திரைக்கதையில் ஒரு தடையோ அல்லது ஒரு எதிர்ப்போ இருந்தால் தானே படம் பார்க்க நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். அந்த மாதிரி இல்லாதனால படம் ஒரு முழுமையான படமாக இல்லாமல் போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபுக்கெல்லாம் படம் தாங்கவே இல்லை. மற்றபடி படம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப நல்ல படம்னு சொல்லலாம். குறிப்பாக கேமரா ஒர்க்கு சொல்லணும். கதை களத்துக்குள்ளேயே நம்ம போயிடுவோம், அந்த மாதிரி ஒரு கேமரா ஒர்க்கெலாம் பண்ணியிருந்தாங்க. அதே போல் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் நடித்த நடிகைகள் தேர்வுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு பொண்ணு நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுவும் அந்த பாக்ஸிங் போடுற சீன்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன காமெடியை வச்சு கதையை நல்லா நகர்த்தியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரைக்கதையில் தடைகளோ அல்லது ஒரு பெரிய எதிர்ப்போ இல்லாமல் கதை நகர்ந்ததுனால ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய படம் ஒரு சுவாரஸ்யமில்லாத ஒரு படமாக போயிடுச்சு. ரொம்ப ஒரு சுமாரான படமாக ஆகிடுச்சு.